100 கிராம் துவரம் பருப்பை கழுவி 20 நிமிஷம் ஊற வைத்து எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணிய 2 உருளைக்கிழங்கை சேர்த்து 5 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கட் பண்ணிய 3 கத்தரிக்காயை சேர்த்து 5 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், பொடியாக கட் பண்ணிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக கட் பண்ணிய 3 தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தக்காளி மசிகிற வரையும் வதக்கி ஊற வைத்த துவரம் பருப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 விசில் வர்ற வரையும் வேக வைத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் வதக்கிய கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு 200 ml தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் கொதிக்க வைத்து அடுப்பை ஆஃப் பண்ணி கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். தாளிப்பதற்கு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ணிய பூண்டு, வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரையும் வதக்கி 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி ரெடி பண்ணிய குழம்புல சேர்த்துடலாம். கத்தரிக்காய் பருப்பு குழம்பு ரெடி.